2026ல நேர்மையான தேர்தல் நடந்தா விஜய் தனிப்பட்ட ஆட்சி ஆதரவு சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான ஆருடம் சொல்லுகிற ஜோசியர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்தில் விஜய் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதற்கு அங்கே பிரசாந்த் கிஷோருடைய ஜன் ஸ்வராஜ் என்ற கட்சிக்கு என்ன நடந்ததோ அது தமிழ்நாடு எல்லா துறையிலும் முன்னேறினாலும் இந்த மது இருந்தால் எல்லாத்திலையும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த 1999 முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து. 2016ஆம் ஆண்டு இதற்காக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தை தேர்தல் களத்திலே முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதற்கான காலம் கனியும் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும். 2026ஆம் ஆண்டிலே அதற்கான வாய்ப்பு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும். இரட்டை இலக்கத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது மாதிரியான ஆருடம் சொல்லுகிற ஜோசியர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்தில் நிறைய வருவார்கள். அதையெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இங்க விஜய்க்கு ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர் பீகாரில் என்ன ஆனார் என்று நாமெல்லாம் பார்த்தோம். அதுவும் அவர் 5 ஆண்டுகளாக அங்கே ஊராக நடைபயணம் மேற்கொண்டார். அவர் போன இடத்துலலாம் பெரிய கூட்டம் திரண்டது. கருத்து கணிப்புகளிலே அவர் 18% வாக்குகள் வாங்குவார் என்று கணித்தார்கள். இதெல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன ஆச்சு? ஒரு இடத்துல கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லை. 3% வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு. சுமார் 100 இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்காங்க. விஜய் அவர்களுக்கு என்ன நடக்க போகிறது என்பதற்கு அங்கே பிரசாந்த் கிஷோருடைய ஜன் ஸ்வராஜ் என்ற கட்சிக்கு என்ன நடந்ததோ அது உதாரணமாக இருக்கிறது. இதுதான் விஜய்க்கு நடக்க போகுது. அவருடைய ஆலோசனை தான் இவர் அரசியல் செய்கிறார். அவருடைய குருநாதரை இன்னைக்கு அங்க மண்ண கவி இருக்கார். அவருடைய சிஷ்யர் என்ன ஆவார்? இங்க அவரும் மண்ணதான் கவுவார். இன்னைக்கு இந்தியாவிலே மது அருந்துவதில் 2வது பெரிய கன்சம்ஷன், மதுவை அதிகமாக குடிக்கிறதுல 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது. அதுபோல 20 வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் மது போதையினுடைய தாக்கத்துக்கு அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. 12% பேர் அது மாதிரி இருக்காங்கன்னு புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தமிழ்நாடு எல்லா துறையிலும் முன்னேறினாலும் இந்த மது இருந்தால் எல்லாத்திலையும் பின்ன போயிடும். எனவே இதை பூரண மதுவிலக்கு இங்க கொண்டு வர வேண்டும். அது நடைமுறை சாத்தியம்தான். இதனால வருகிற நிதி இழப்பை இன்னைக்கு பீகார் சமாளிக்கும் போது தமிழ்நாடு சமாளிக்க முடியாதா? மது வருமானம் வச்சுதான் மக்களுக்கு நீங்கள் நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டுமா? நிச்சயமாக அந்த காரணங்கள்லாம் ஏற்புடையதல்ல. நாங்கள் இந்த தேர்தலையாவது எப்படி 2016ஆம் ஆண்டு தேர்தல் காலத்தில் எல்லா கட்சிகளும் திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். அதுபோல இந்த 2026 தேர்தலையாவது நீங்க எல்லா கட்சிகளும் நாங்கள் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்ல வேண்டும். திமுகவுக்கும் இதை நாங்கள் வேண்டுகோளாக வைக்கின்றோம்.